ஓம் சாய்ராம். உங்கள் வாழ்க்கை இன்று முதல் மாறப்போகிறது. இன்று முதல் மாறப்போகிறது. எப்படி? ஏன் என்று சொன்னால், ஹீலர் பாபா உங்களிடத்திலே நான் பேச இருக்கிறேன். உங்களை காப்பாற்ற, குணமாக்க, உயர்த்த, உலகம் முழுக்க மனமுடைந்தவர்கள், தோல்வியிலே கிடந்தவர்கள், ஹவு டு ஹீல் பெயின் என்று கத்தினார்களே, அவர்களை எல்லாம் காப்பாற்ற பாபாவின் துணையோடு உங்களை நான் என்னால் முடிந்தவரை தூக்கிவிடப் போகிறேன். Why fear when I am here என்று பாபா சொல்கிறார். நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களா? அது ஏற்கனவே பாபா வரை சென்று சேர்ந்து விட்டது. உங்கள் கண்ணீர் ஆவணமாக உள்ளது. பாபாவை நம்புங்கள். அவர் நம்பிக்கையை ஒருபொழுதும் துரோகம் செய்ய மாட்டார். இன்று வெளிநாட்டிலே பணக்காரர்கள், பாமரர்கள் என்று வேறுபாடே இல்லை. அனைவரும் பாபாவிடத்திலே அப்பாயின்மெண்ட் கேட்கிறார்கள். அப்பாயின்மெண்ட் டைம். நீங்கள் பாபா என்று கூப்பிடுகின்ற அந்த நிமிடம் நீங்கள் சொல்லாத ரகசிய வேதனை இருக்கிறது. யாருக்கும் அது தெரியாது, யாரிடமும் சொல்ல முடியாது. ஆனால் பாபாவிற்கு தெரியும். அது தெரியும். உங்களுடைய பிரார்த்தனை பணத்தால் தீராத பிரச்சனை. எத்தனை பிரச்சனை! பணத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை, மருந்தால் குணமடைக்க முடியாத பிரச்சனை, வீட்டிற்குள் உள்ளாக இருக்கிற கண்ணீர், வாழ்க்கையிலே முடங்கிய நிலை, இதெல்லாம் பாபாவிற்கு முன்னால் ஜீரோ ஆகிறதே. எப்படி அப்பா ஆகிறது என்று கேட்கிறார் ஒரு அன்பர். அவர் பார்வை மட்டும் போதும். அவர் பார்வையால் பார்த்தால் மட்டும் போதும். முடிவு மாறும். சீரடியிலே தினம் நடக்கின்ற மிராக்கள் என்ன தெரியுமா? பாபா பீப்புள்ஸ் ரிப்போர்ட் கார்டு அப்படி இருக்கிறது. நோய் நீங்கும், வேலை கிடைக்கும், கடன் தீரும், உறவு சரியாகும், வீடு வாகனம் வசதி எல்லாம் வரும், பயம் மனச்சோர்வு காணாமல் போகும். டெஸ்ட்ராய் சே, என்ன சொன்ன டாக்டர் சே, impossible, healer Baba says I am possible. Healer Baba says impossible. Baba says it is possible. அந்த நேரத்தில் பாபா சொல்கிறார், my child, you have suffered enough. You suffered enough. Now you deserve miracles. உங்களை உலக புகழ் பெற பாபா தயாராக வைக்கிறார். அதனால்தான் இத்தனை தடைகள் வந்திருக்கிறது. இத்தனை தடைகள் வந்தாலும் பயப்படாதீங்க. அது பாபாவுடைய சிக்னல் என்று நீங்கள் உணருங்க. ஆஹா, நெக்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? ஓம் சாய்ராம் சொல்லுங்க. அது 108 முறை சொல்லுங்க. தினமும் பாபாவிடத்துல படத்துக்கு முன்னாடி பார்த்து சந்தோஷமா புன்னகையோட அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேங்க்யூ பாபா அப்படின்னு நன்றியை சொல்லுங்க. அவர் செய்யறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுங்க. அந்த கிராட்டிடியூட் unlocks miracle. ஹீலிங் ஸ்டார்ட், இன்ஸ்டன்ட்லி ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைய தினமே பாபா உங்களை நம்பர் 1 ஆக்க திட்டமிடுகிறார். சரியா? யுவர் நேம் சக்சஸ். ஃபைனல் பிரேயர்ல ஃபைனல்லே முடிஞ்சிடும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இப்போ நான் சொல்றேன். இந்த பிரேயரை பார்க்கறவங்க எல்லாருமே கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடம் மூடுங்கள். உங்கள் தலை மேலே பாபாவுடைய கை இருக்கிறது என்பதை உணருங்கள். யுவர் பாடி இஸ் ஹீலிங். அந்த நேரம் கண்களை மூடி ஓம் சாய்ராம் சொல்லிக் கொண்டே இருங்கள். பாபா தலையிலே கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். யுவர் பாடி இஸ் ஹீலிங். யுவர் மைண்ட் இஸ் ஹீலிங். யுவர் லைஃப் இஸ் ஹீலிங். யுவர் லைஃப் இஸ் ஹீலிங். ரிப்பீட் லவுட்லி ரிப்பீட். ஹீலர் பாபா சொல்ற மாதிரியே நீங்கள் சொல்லுங்க. I surrender. Take control of my life. Call to action. 30 செகண்ட்ஸ்ல முடியும். எல்லாமே முடிஞ்சிடும். பாபாவுடைய ஆசீர்வாதம் திடீர்னு வரும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று சேரும். அது இந்த வீடியோவை எல்லா சாய் பக்தர்களுக்காக அர்ப்பணம் பண்றேன். ஷேர் பண்ணுங்க. இதை நீங்க ஷேர் பண்ணீங்களா கண்டிப்பா அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஷேர் ஆகும். இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்டை நீங்க இதில் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கமெண்ட் வரும் உங்களுடைய வாழ்க்கையில.
தயவு செய்து நீங்க நம்புங்க, பாபா நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு நம்புங்க. எனக்கு என்ன செய்யறாரோ அது உங்களுக்கு செய்வார். அவங்களுக்கு சக்சஸ் ஆனவங்களுக்கு என்ன செஞ்சாரோ அது உங்களுக்கும் செய்வார். நம்புங்க, நடக்கும். நடக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிறது இன்னைக்கு நீங்க நினைக்கிறது இன்னைக்கு நீங்க பண்ண கற்பனையை விட பாபா வேற இன்னொரு கற்பனை பண்ணியிருக்கிறார். வேற இன்னொரு வழி உங்களுக்கு தர்றாரு. சாதாரணமா கார் வாங்குறத விட இன்னும் நல்ல காரை வாங்கி தருவார். சாதாரணமான ஒரு வீடு கட்டுறதை விட இன்னும் நல்ல வீடு கட்டி தருவார். எங்கேயோ போய் ஒரு மூலையில வாங்கி வீடு கட்டுறதை விட நல்ல இடத்துல வாங்கி வீடு கட்டுறதுக்கு அவர் வழி தரார். நல்ல வேலைக்கு, நல்ல நாட்டுக்கு, அமைதியான நாட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தருவாரு. நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு வழி தருவாரு. நாம தான் அவசரப்படுறோம். தயவு செய்து அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, நிதானிச்சு சிந்திங்க. சிந்திச்சா மைண்ட் பவர் தான், மசில் பவரோட மைண்ட் பவர் தான் நிலைக்கும். அதுதான் ஜெயிக்கும். மசில் பவர் வேணும், உழைக்கிறதுக்காக வேணும், நம்முடைய உயிர் நிலைக்கிறதுக்காக வேணும். ஆனால் மைண்ட் பவர் கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த மைண்டுக்குள்ளார பாபான்னு ஒரு அப்பா நீங்க சேரை போட்டு உட்கார வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சேர்ல அமைதியா உட்கார, நல்ல ராஜா மாதிரி உட்காரத்துக்கு வழி கொடுப்பார். சரியா? இது நிச்சயம் நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பில், ஒரு பதிவிலே சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.